புரோட்டீன் ரிச்சாகவும் அதே சமயத்தில் கேலரி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு தோசை ரெசிபி இது. இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான பெசரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எதுவுமே இல்லை, நம்ம பச்சை பயிரை வச்சு பண்ணக்கூடிய தோசை இது. இதுக்கு நம்மளுக்கு உளுந்தோ அரிசியோ எதுவுமே தேவை கிடையாது, வெறும் பச்சை பயிறு மட்டும் போதும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு, சின்ன கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு பச்சை பயிரை நம்ம வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7-8 மணி நேரம் கண்டிப்பாக இது வந்து தண்ணியில் நம்ம வந்து குதிர்த்து வைக்கணும். அது குதிர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 தடவை நல்லா அதை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. இது வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது நம்மளுக்கு ஊறி இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோக்கிங் டைம் கண்டிப்பாக 7 to 8 மணி நேரம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதே சமயத்தில் தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தண்ணி எல்லாமே அந்த பயிர் வந்து சோக் பண்ணி எடுத்துரும், உறிஞ்சி எடுத்துரும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றி அதை வந்து சோக் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பச்சை பயிரை சேர்த்தாச்சு. அது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, தேவையான அளவுக்கு கல் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை. அதனால் இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுட்டு நம்ம தோசை பேட்டர் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இதில் நீங்கள் வந்து பாலக்கீரை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லது, ரொம்ப நல்லது. பாலக்கீரை கிடைக்கப்போ சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக கிடைக்கும். லைட்டாக இன்னும் கொஞ்சமாக தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்ரு வந்து ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம தோசை வந்து கல் சூடாக்கிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம இதை க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம வந்து தோசை ஊற்றும் போது ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு ஊற்றுங்க, இல்லாட்டி அது அப்படியே சுருண்டு வந்துடும். அதனால தான். இப்போது நம்ம இது கூட ஒரு முட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து முட்டை சாப்பிட்றதுனா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இதை அப்படியே விட்டுடலாம். முட்டை பிடிக்காதுன்னா உங்களுக்கு வந்து கேரட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து குக்கும்பர், அதே மாதிரி நம்ம கேப்சிகம் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட வேறு எதுவும் சேர்க்கல. முட்டை சேர்க்குறதுனால கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் உப்பு, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது மேலே இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகி வரட்டும். கிறிஸ்பியாகி வரும்போது நம்ம வந்து திருப்பி அடுத்த சைடு திருப்பி அந்த முட்டை வேகணும். அதனால் திருப்பி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆம்லெட் மாதிரி அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மேலே மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு சூப்பராக ஆம்லெட் மாதிரி கிடச்சிரும். இப்போ இது எல்லாமே நான் நல்லா தட்டி விட்டுட்டேன். இதை நல்லா உள்ள எல்லாமே முட்டை எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட பெசரட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையில் வந்து கேலரியுமே ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து இதுக்கு வந்து சைடிஷ் தேவையே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க, அது வந்து சூப்பராக இருக்கும். இந்த தோசை கூட சாப்பிட்றதுக்கு சாம்பாருமே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை சும்மா அப்படியே இந்த தோசை இப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சம் எப்பயுமே அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.